வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சிறுமியின் உடலுடன் சேர்த்து அவரின் புத்தக பை மற்றும் பொம்மைகள் உள்ளிட்ட பொருட்களும் புதைக்கப்பட்டன. அவரின் உடலுக்கு ஊரே ஒன்று திரண்டு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தியது. புதுச்சேரி சோலை நகரைச் சேர்ந்த 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையினை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் 19 வயதுடைய கருணாஸ், 57 வயதுடைய விவேகானந்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சிறுமி கொலை வழக்கில் முழு விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரி கலைவாணன் தலைமையில் சிறப்பு குழு ஒன்றை புதுச்சேரி அரசு அமைத்தது. இதனை அடுத்து சிறுமி கொலை வழக்கு ஆவணங்களை சிறப்பு குழு பொறுப்பேற்றுக் கொண்டு விசாரணையை தொடங்கியுள்ளது. சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் காவலில் இருக்கும் மற்ற 5 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட 9 வயது சிறுமியின் உடல் நல்லடக்கம் செய்வதற்காக இறுதி ஊர்வலம் காலை தொடங்கியது. இறுதி ஊர்வல வாகனத்தில் சிறுமியின் உடலுக்கு அருகே புத்தகங்கள், விளையாட்டு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன. சிறுமியின் உடலுக்கு வழி நெடுகிலும் நின்று மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். சிறுமியின் இறுதி ஊர்வலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். பாப்பம்மாள் கோவில் இடுகாட்டில் சிறுமியின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின்னர் அடக்கம் செய்யப்பட்டது. சிறுமி ஆசையாக பயன்படுத்திய பொம்மைகள், விளையாட்டு பொருட்கள், உடைகளுடன் புதைக்கப்பட்டன. புதுச்சேரியில் சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து காமராஜர் சிலை அருகே 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையினை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிறுமி பாலியல் படுகொலையை கண்டித்து காமராஜர் சிலை முன்பு 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மெத்தனமாக செயல்பட்ட காவல்துறையை கண்டித்து போதைப் பொருள் விற்பனையினை தடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். 9 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உழவர்கரை வியாபாரிகள் சங்கம் அப்பகுதி முழுவதும் அரை நாள் கடைகள் அடைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தினர். முத்தியால்பேட்டையை அடுத்த சோலை நகர் பகுதியில் 9 வயது மதிக்கத்தக்க ஆர்த்தி என்ற சிறுமி தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தபோது திடீரென மாயமானார். பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சிறுமியை 4 நாட்களாக தேடி வந்த நிலையில் சிறுமியின் வீட்டின் அருகே உள்ள வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்டு சிறுமி பிணமாக மீட்கப்பட்டாள். இந்த தகவல் அறிந்த சிறுமியின் தாய், தந்தை, உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சிறுமியின் உடலை பார்த்து கதறி அழுதனர். இதனைத் தொடர்ந்து கொலைக்கு காரணமான அதே பகுதியைச் சேர்ந்த 57 வயதான விவேகானந்தன் மற்றும் 19 வயதைச் சேர்ந்த கருணா என்ற கருணாகரன் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை வழங்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் மார்ச் 7ஆம் தேதி காலை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உழவர்கரை வியாபாரிகள் சங்கம் சார்பில் உழவர்கரை தொகுதி முழுவதும் உள்ள கடைகளை அரை நாள் அடைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. காலை 8 மணி முதல் கடைகள் முழுவதும் அப்பகுதியில் அடைக்கப்பட்டு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உழவர்கரை வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் என 200க்கும் மேற்பட்டோர் இந்த மௌன அஞ்சலியில் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் சசிபாலன் கூறுகையில், புதுச்சேரியில் போதைப் பொருட்களை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். காவல்துறையினர் பாரபட்சம் பார்க்காமல் உடனடியாக விசாரணை செய்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து காமராஜர் சிலை அருகே மாணவர் காங்கிரசார் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையினை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிறுமி பாலியல் படுகொலையினை கண்டித்து காமராஜர் சிலை முன்பு மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் அஷர் வர்தன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், ராகுல் காந்தி தேசிய பேரியக்க தலைவர் சேகர், உசுடு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு, மாநில செயலாளர்கள் ராஜாங்கம், கோனேரி லோகையன், அகிலன், மகிழா காங்கிரஸ் மாநில துணைத் தலைவி நிஷா மற்றும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட மாணவர் காங்கிரசார் கலந்து கொண்டு மெத்தனமாக செயல்பட்ட காவல்துறையினரையும் போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்தாத புதுவை அரசனையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். முன்னதாக சிறுமியின் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி சிறுமி பாலியல் படுகொலையினை கண்டித்து காரைக்காலில் போராளிகள் குழு சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலத்தில் போதை நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணி நடத்தினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கருப்பு பேட்ஜ் அணிந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணியில் கலந்து கொண்டனர். சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரியும் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் இந்த பேரணி நடத்தப்பட்டதாக போராளிகள் குழுவினர் தெரிவித்துள்ளனர். குற்ற செயல்களில் ஈடுபடுவோரிடம் தொடர்பில் இருக்கும் காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில காவல்துறை தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கில் சம்பந்தப்பட்டோர் அடையாளம் காணப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் இதில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குற்ற செயல்களில் ஈடுபடுவோரிடம் தொடர்பில் உள்ள காவல்துறையினர் மீது துறை ரீதியான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்றும் சிறுமி கொலை விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம், சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்க ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறினர். போதைப்பொருள் விற்பனையினை தடுக்க புதுச்சேரி காவல்துறையில் சிறப்பு பிரிவை துவக்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், சோலை நகரில் 9 வயது சிறுமியின் இறுதி சடங்கிற்கு அரசு சார்பில் முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என யாரும் செல்லாதது மனிதாபிமானமற்ற செயல் என்றும் சிறுமி மரணத்திற்கு சென்ற துணைநிலை ஆளுநரை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய அரசியல் செய்வது வெட்கக்கேடானது என்றார். மேலும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்குடன் புதுச்சேரியில் உள்ள அரசியல் புள்ளிகளுக்கு தொடர்பு இருக்கின்றது என குற்றம் சாட்டிய அன்பழகன், போதைப்பொருள் விற்பனையினை தடுக்க புதுச்சேரி காவல்துறையில் சிறப்பு பிரிவை துவங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கு சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல்கள் மற்றும் வதந்திகள் பரப்பி பொதுமக்களை பீதிக்கு உள்ளாக்குவோர் மீது புதுச்சேரி இணைய வழி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களை விசாரிக்க உள்ளனர். மேலும் பொய்யான தகவல்களை பரப்புவோர்களை அந்த வழக்கில் சாட்சியாக சேர்த்து விசாரிக்க இணைய வழி காவல்துறையினர் முடிவு செய்துள்ளதாக புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு காவல் நிலைய காவல் ஆய்வாளர் தகவல் தெரிவித்துள்ளார். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் மற்றும் மதகடிப்பட்டு பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட RC 21 ரோடில் இருந்து சிலுக்காரிபாளையம் செல்லும் சாலை மற்றும் சிலுக்காரிபாளையம் கிராமம் மயிலம் பாதை சாலைகளை மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை ரூபாய் 64,85,263 மதிப்பீட்டிலும், இதைத்
தொடர்ந்து சிலுக்காரிபாளையம் பாளையத்தில் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையினை போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 9,70,000 மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையும், தொடர்ந்து மதகடிப்பட்டு சந்தைத்தோப்பு பகுதியில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையினை போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டிலான பழுதுபட்ட ஆழ்துளை கிணறுகளுக்கு மாற்றம், புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்காகவும் பூமி பூஜைகளுடன் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி இப்பணிகளுக்கான பூமி பூஜையினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் நகைக்கடையினை உடைத்து 2 கிலோ வெள்ளி பொருட்கள் திருடிச் சென்ற சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் மாதா கோவில் தெருவைச் சேர்ந்த சுந்தர கணபதி, இவர் அதே பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். இவர் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை விற்பனை செய்து வந்த நிலையில் வழக்கம் போல் மாலை கடையினை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்று மறுநாள் காலை வந்து பார்க்கும் பொழுது கடை உடைக்கப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபொழுது அங்கு வைத்திருந்த 2 கிலோ வெள்ளி பொருட்கள் காணாமல் போனது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சுந்தர கணபதி நகர காவல் நிலையம் சென்று புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து திருடனை பிடிக்க தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். காரைக்கால் புதுத்துறையில் அமைய உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையினை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை பகுதியில் ரூபாய் 43 கோடி செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுத்துறை, கரீம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 2000க்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையினை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தியும் கருப்பு கொடி ஏற்றி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். சுமார் 2000க்கும் மேற்பட்ட வீடுகளில் 10,000க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் வசித்து வருவதாகவும் மக்கள் வசித்து வரும் பகுதிகளை தவிர்த்து வேறு இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையினை அமைக்க வேண்டும் எனவும் அவர்கள் புதுச்சேரி அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் அரசு பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கல்வித்துறை துணை ஆய்வாளர் சவுந்தரராசு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். காரைக்கால் மாவட்டம் தோமாஸ் அருள் வீதியில் அமைந்துள்ள அரசு தொடக்க பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. ஆண்டு விழா நிகழ்ச்சியினையொட்டி முன்னதாக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள், பதக்கங்கள் வழங்கி பாராட்டப்பட்டது. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளும் மத்திய அரசு பாடத்திட்டத்தை செயல்படுத்தி வரும் நிலையில் தனியார் பள்ளிகளைப் போல காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தாமஸ் அருள் வீதி அரசு தொடக்க பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கல்வித்துறை துணை ஆய்வாளர் சவுந்தரராசு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் நடைபெற்ற மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் காண்போரை கவரும் விதமாக இருந்தது. ஆண்டு விழா ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட ஆசிரியர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியினை காண பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். திருட்டு, கொலை, கொள்ளை வழக்கில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக தேடப்பட்ட குற்றவாளியை முதலியார்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை பிடித்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு கொலை வழக்கில் உயர்நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட குற்றவாளியான தமிழ்மணி என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் சிறைவாசம் எதுவுமின்றி தலைமறைவாகி இருந்தார். அவர் மீது 3 கொலை வழக்குகள் மற்றும் திருட்டு, வழிப்பறி, திண்டிவனம் ஆரோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடையவராக கருதப்பட்ட குற்றவாளியான தமிழ்மணிக்கு இவருக்கு எதிராக பிடி வாரண்ட் 6 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருந்து வந்த நிலையில் முதலியார்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் கடந்த 6 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த குற்றவாளியை
அதிகாரியை துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை பிடித்து கைது செய்தனர். திருச்செங்கோடு ராசிபுரம் நெடுஞ்சாலை வழித்தடத்தை மாற்றியமைக்க தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கன்னியாகுமரி தொழில் நகர திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டு வரும் திருச்செங்கோடு ராசிபுரம் நெடுஞ்சாலைகளுக்கான வழித்தடத்தை மாற்றியமைக்க கோரி திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்து விஜயராணி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி நெடுஞ்சாலையில் சில இடங்களில் வழித்தடத்தை மாற்றியமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தனர். இந்த உத்தரவை எதிர்த்து முத்து விஜயராணி மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது தலைமை நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் முத்துக்குமார் ஆஜராகி திருச்செங்கோடு ராசிபுரம் நெடுஞ்சாலை வழித்தடத்தில் 95% பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும் வரும் ஜூன் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து விடும் எனவும் தெரிவித்தார். இதற்காக நபார்டு வங்கி மூலம் 440 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் வழித்தடத்தை மாற்றி அமைத்தால் அரசிற்கு கூடுதல் சுமை ஏற்படும் என குறிப்பிட்ட அவர், இந்த திட்டம் தடை விதிக்கப்பட்டால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சாலையினை கொண்டு வர முடியாத சூழல் உருவாகும் என தெரிவித்தார். இதனை பதிவு செய்த தலைமை நீதிபதிகள் அமர்வு திருச்செங்கோடு ராசிபுரம் நெடுஞ்சாலை வழித்தடத்தை மாற்றியமைக்க கோரிய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ஐக்கிய அமீரகம் நாட்டிற்கு பொதுமக்கள் எளிதாக வந்து செல்ல புதிய விசா செயல்முறையை ஐக்கிய அமீரகம் கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் மிக விரைவாக விசா பெற முடியும். ஐக்கிய அமீரகம் தனது நாட்டிற்கு பொதுமக்கள் எளிதாக வந்து செல்ல விசா செயல்முறையை எளிதாக்கியுள்ளது. வேலை உட்பட விசாக்களை பெறுவதற்கான செயல்முறையினை எளிதாக்கவும் விரைவாகவும் மாற்ற ஒர்க் பண்டல் என்ற புதிய தளத்தை ஐக்கிய அமீரகம் ஆரம்பித்துள்ளது. இந்த தளம் துபாயில் வேலை தேடும் அனுபவத்தை மிக எளிமையானதாகவும் விரைவானதாகவும் மாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வீரர்கள் அதிரடியாக விளையாடி வருகின்றனர். இந்த தொடரை ஏற்கனவே இந்தியா 3-1 என்ற கணக்கில் கைப்பற்றிய நிலையில் இங்கிலாந்து அணி வெற்றியுடன் தொடரை முடிக்க வேண்டும் என்று போராடி வருகிறது. குறிப்பாக இந்த தொடரில் பேஸ்பால் என்ற அதிரடியாக விளையாடும் யுத்தியினை பயன்படுத்தி வெற்றி பெற போகிறோம் என இங்கிலாந்து கூறிய நிலையில் அது கொஞ்சம் கூட பலன் அளிக்காமல் போனது. இந்நிலையில் டாஸ் வென்று முதலிடத்தில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி வழக்கம் போல் தடுமாறியது. அந்த அணியின் தொடர் வீரர் ஜாக் ராசி, பென் டக்கர் ஆகியோர் பொறுப்புடன் விளையாடி முதல் விக்கெட்டிற்கு 64 ரன்கள் சேர்த்தனர். ஆசிபோ 11 ரன்களிலும் ஜோ ரூட் 26 ரன்களிலும் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தனர். தனது 100வது டெஸ்ட் போட்டியில் விளையாடிய ஜானி ஃபாரிஸ்டோ 2 சிக்சர் 2 பவுண்டரி என அதிரடியாக ஆட ஆரம்பித்து 21 ரன்களில் வெளியேறினார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.